நல்லபடியா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆவணி 22, 23 கல்யாணத்தை வச்சுக்கலாம். அடுத்த இன்விடேஷன் தான் அடிக்கணும். எவ்வளவு இன்விடேஷன் அடிக்கிறது? எங்க சைடு ஒரு 300 வேணும். எங்க வீட்டு சைடு ஒரு 400 வேணும். பா, எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் கார்டு வேணும்ப்பா. அங்கிள், எனக்கும் 100 ஃப்ரெண்ட்ஸ் கார்டா? அதான் நம்ம இன்விடேஷன் அடிக்கிறோம்ல, அதையே கொடுங்க. மா, ஃப்ரெண்ட்ஸ் கார்டுங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறதுக்காக அடிக்கிறதுமா. நம்ம ஏன் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணக்கூடாது? ஆமல்ல, நல்ல ஐடியாவே இருக்கே. ஆனால் ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ அவங்களாம் எப்படி போய் தேடுறது? நம்ம ஊருக்கு போவோம், அங்க போய் எல்லாரையும் தேடி பத்திரிக்கை வைப்போம். எங்க? சத்தியமங்கலத்துக்கா? ஆமா. சரி, போலாம். அப்போ உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கார்டு வேணும்? எனக்கு யாருமே லீவ் இல்லைங்கய்யா. 30 பேர் வந்தாச்சுங்கய்யா. ஃப்ரெண்ட்ஸ் கார்டு செம்மையா இருக்கு. ஏய், கொஞ்சம் படிச்சு காட்டேன். திருமண வரவேற்பு. எங்கள் நண்பர்களுக்கு 34 வருடங்களுக்கு முன் பிரிந்த நம் உறவை மீண்டும் இணைத்திட, மறந்து போன முகங்களை மீண்டும் கண்டு சிரித்திட, ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட்ட காலங்களை மீண்டும் ஒருமுறை சுவைத்திட, வயதான நம் இளமையை பற்றி பேசி சிலித்திட, நம் சிறுவயது நினைவுகளை மீட்டெடுக்க அவசியம் எங்கள் பிள்ளைகளின் திருமண நிகழ்விற்கு வாருங்கள். மணமக்கள் அருண்குமார், மிருதுளா. இந்நிகழ்வு உங்கள் அனைவரது வருகையால் திருமணமாக மட்டுமல்லாமல் நமது ரீயூனியனாகவும் மாற வேண்டி நெகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கும் அன்புடன் கண்மணி மற்றும் காந்தமணி குடும்பத்தார். சரி, பேக் பண்ணுவோமா? நான் ஒவ்வொருத்தர் பேரா சொல்றேன், நீ கவர்ல எழுது. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் என் கூடயே உட்காந்துருப்பாளே ரேவதி. அடுத்து அப்புக்குட்டி பேர் எழுது. அப்பு குட்டி. பாலமுருகன் பேர் எழுது. பாலமுருகன். ஏய், அடுத்து விஜயலட்சுமி எழுது. அவ வீடு பன்னாரி சுகர்ஸ் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. விஜயலட்சுமி. சதாசிவம். மேகலா. சிவரஞ்சனி. ஏங்க, எல்லாரோட பேரையும் எழுதுறீங்களே, எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவீங்களா? சொந்த ஊர் பாசம் எல்லாம் நெஞ்ச விட்டு போகாது. 7 கடல் தாண்டுனாலும் உறவை விட்டு வாழாது. கம்மங்கர காடு எல்லாம் காதுக்குள்ள கதை பேசும். சும்மா போகும் காத்தும் வந்து கூட நின்று கை வீசும். இல்லாத போது புரியிற பல கனவுல தான வல வீசும். நிக்காம ஓடும் உலகத்தில் எல்லாம் தானா மறந்தோடும். வாரே வாரே என் ஊரை தேடி பறந்தோடி வாரே. பாரே பாரே சுகம் கண் முன்னே கூத்தாடுதே. வாரே வாரே என் ஊரை தேடி பறந்தோடி வாரே. பாரே பாரே சுகம் கண் முன்னே கூத்தாடுதே. நம்ம படிச்ச ஸ்கூல்ரா. ச்சே, எப்படி மாறிடுச்சுல. போர்டெல்லாம் வச்சிருக்காங்க முன்னாடி. ஆமால, நம்ம லேட்டா வந்தோம்னா இந்த கேட்ல எத்தனை இடம் நின்றுருக்கோம். ஆமா, கிரவுண்ட சுத்தி ஓட விட்டுருப்பாங்க. பார்க்க பார்க்க பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்ல? இப்ப நம்ம உள்ள போனா விடுவாங்களா என்னன்னு தெரியலையே. நம்மளெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? எவ்வளவு மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கும். ஆனா நம்ம ஸ்கூலை பார்த்த உடனே உள்ள போய் பார்த்துக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குடா. டேய், என்னடா ஏதோ மண்டபம் இருக்கு. நம்ம நிர்மலா எங்கடா? நிர்மலாவா? அது யாருங்க? சுப்பு, நிர்மலாங்கிறது இங்கிருந்து தேட்டரு.
நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலை கட் பண்ணிட்டு இங்கே வந்தால் படம் பார்ப்போம். அதை சொல்கிறா இவ. நாங்கெல்லாம் இல்லை, இவன் கிளாஸை கட் அடிச்சுட்டு வருவான். நான்லாம் போக மாட்டேன், நான் நல்ல பொண்ணு. ஆமாம், ஸ்கூல்லே இவதே நல்லவ, ரொம்ப நல்லவ. சரியா? தேட்டர்லாம் மண்டபம் மாறிடுச்சு. என்ன செல்வராஜ் வீடு இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒருவேளை அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டானோ? இது அவனுதான் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனுங்க டிஎன் 66 இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குதுங்களே. இங்கே இருங்க, உரம்புறீங்களா? இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் செல்வராஜ்னு, அவரை தேடி வந்தேன். செல்வராஜுங்களா? எந்த செல்வராஜுங்க? மரக்கடை ராமசாமி மையன் செல்வராஜ்னு. என்னது மரக்கடை ராமசாமியா? நமக்கு அந்த பேரில் கடையும் தெரியல, சாமியும் தெரியலைங்களே. ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க? ஒரு 34 வருஷம் முன்னாடி பார்த்தோம். எது 34 வருஷங்களா? ஏனுங்க நான் பிறந்த 20 வருஷம் தானுங்க ஆச்சு. சரி, நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு போட்டீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நேராக போகிறீங்க, நேராக போய் இப்படி கிழக்கு திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா தடுமாரியம் கோயில் ஒன்று இருக்குது. ஒரு துளி முன்னாடி போனீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது. பேக்கரியில் நம்ம சேட்டன் ஒருத்தன் இருப்பான். அங்கே போயிட்டு அவங்ககிட்ட கேளுங்க, எவனா இருந்தாலும் பிடிச்சி குடிச்சு போடுவானுங்க. பானுமதியா? 10 வருஷத்தில் 5 பேர்கிட்ட இந்த கடை போயிருக்கு. 6ஆவதா நான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். பானுமதி யாருன்னு தெரியலையே. அட ரேவதிங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானுங்க இருந்தாங்க, சின்ன ஓட்டு வீட்டில். அப்புறம் அந்த வீடை எங்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் அதை ரெனோவேட் பண்ணி ஊடாக்கி இருக்கோங்க. எனக்கு தெரியலைங்களே. வேணா ஒன்று பண்ணுங்களேன், வடக்குப்பேட்டையில் போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இங்கே முன்னாடி ஓட்டு விடுதே இருந்துச்சு, சுற்றில வீடே இல்லை, இப்போ மாடிலாம் வந்துருச்சு. மணிகண்டன் வீடா இது? தம்பி, இங்கே மணிகண்டன். மணிகண்டன் அப்படி யாரும் தெரியாதுங்களே. அப்போ உங்கள் ஓனர் தம்பி? ஓனர் துபாயில் இருக்காருங்க. அவர் பேர்? அவர் பேர் அபுபக்கருங்க. அபுபக்கரா? தம்பி, என் ஃப்ரெண்டு மணிகண்டன் ஒருத்தர் 34 வருஷம் கூட இங்கே இருந்தார். 34 வருஷமா? நாங்கள் கூட வந்து 2 மாதம் தாங்க ஆகுது. அப்படியா? சரி தம்பி, பாருங்க. இந்த பக்கமா இந்த பக்கமா? அப்போ எல்லாம் ஆட்டாங்கல்ல எனக்குள்ள மாமன் பாருங்க தெரியுமா? செல்வங்குள்ள ஒரு இடம் வந்திருக்கேன், மாங்காய் திருடியான். அப்போ ஆமா ஆமா, நீ அவனு மாங்காய் திருட போய் தோட்டக்காரங்கிட்ட செம்மையா வாங்கினீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். நீ வேற எந்த பக்கம் போறன்னு தெரியலையே. யோ, ரைட்டில் போகிறதா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு போ, லெஃப்ட்டில் போகிறதா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு போ. அதை விட்டு போட்டு உங்கள் அப்பா போட்ட ரோடு மாதிரி நடு ரோட்டில் நிற்கிறேன். பின்னாடி வர வண்டியெல்லாம் போக வேண்டாமா? எடியாச்சிக்கிற வண்டியா? ஒரு நிமிஷம். சாரி சார், லெஃப்டா ரைட்டான்னு தெரியல, அதே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரிங்க, அட்ரஸ் ஒன்று மறந்துருச்சு, அதான் குழப்பத்தில் அப்படியே நின்றுட்டோம். அட்ரஸா? இந்த ஆட்டோக்காரங்க தெரியாத அட்ரஸா? ஆமாம், நீங்கள் எங்கே போகணும்? அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்கணும். 34 வருஷம் முன்னாடி நாங்களாம் ஒன்றா படித்தோம். 34 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாங்க. உங்களுக்கு கோணமுள்ள தறிக்கடை சண்முகம் தெரியுங்களா? ஆமாம் தெரியும். அவங்க பையன்? ஆமாம், அவங்க பையன் பாலமுருகன். ஆமாங்க, பாலமுருகன் தான். உங்களுக்கு தெரியுமா? பாலமுருகன் தெரியாம இருக்குமா? நான் தாங்க பாலமுருகன். நீங்க பாலு? நான் தாங்க பாலமுருகன். டேய் பாலு. என்ன டே போட்டு கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நான் காந்தமணி. நான் கண்மணி. டேய் காந்தாமணி, டேய் கண்மணி, என்ன தெரியலையா? நான் தான்டா பாலமுருகன். டேய் என்ன தெரியலையா? நான் தான் பாலமுருகன், நம்புங்கடா. அப்பெல்லாம் ஒல்லியா மீச தடிலாம் இருக்காதே. அது 34 வருஷத்துக்கு முன்னாடிடா, இப்ப எல்லாம் வளர்ந்துருச்சுடா. ஆனா அவன மாதிரியே இல்லையே. எப்படி இவங்களை நம்ப வைக்கிறது? இருக்க வரேன். என்னடா? டட்டடங் டடட்டடங். இப்போ நம்புறீங்களா? இப்போ நம்புறீங்களா? இப்போ நம்புறீங்களா? இப்போ நம்புறீங்களா? நான் தான்டா பாலமுருகன். இப்ப நம்புறோம்டா.
இன்னும் இந்த பழக்கத்தை இல்லையா? இந்த டேஸ்ட்டை விட முடியலடா. அப்பப்போ ஒன்று சாப்பிட்டா தான் சுறுசுறுப்பாக இருக்குடா. ஆமாம், நீங்கள் கண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? டேய், இவங்க தான் முன்னாடி சுப்புலட்சுமி. வணக்கம்மா. நாங்கள் 2 பேரும் சம்மந்தியாக போகிறோம். சம்மந்தியாக போகிறீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க 2-3 பேர். அவங்கள பார்த்தா சிரிக்கிறதோட சரி, பேசிக்கிட்டுலாம் கிடையாதுப்பா. யாருடா அந்த 3 பேர்? வேற யாரு? நம்ம சக்திவேலு, அப்புக்குட்டி, விஜயலட்சுமி தான். ஏய், எங்களெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? கூட்டு போறேனே. வாடா, அப்படியே நம்ம கார்லயே போலாம்டா. நமக்கு நம்ம மயில் வாகனம் தான் சரியா இருக்கும். அதுல போலாம். காமான். டேய் பாலமுருகா, வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இப்போ நானும் என் மனைவி மட்டும்தான். என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போகுதுடா, என் ஆட்டோ மாதிரி. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? நம்ம அப்புக்குட்டி வீட்டுக்கு தான். இந்தா கிட்ட வந்தாச்சு. டேய் அப்புக்குட்டி. டேய் பாலமுருகா, எப்படா இருக்க? யாரா அவங்க? உன் தோட்டத்தை விலைக்கு வாங்க பார்ட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் எப்படா தரேன்னு சொல்லியிருந்தேன்? தோட்டத்தை நாங்கே தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் எனக்கு உன் தோட்டத்தை எழுதி தர மாட்டியா? நீங்க யாருன்னு தெரியாது, உங்களுக்கு எதுக்கு தோட்டத்தை எழுதி கொடுக்கணும்? ஏண்டா, எத்தனை வாட்டி அவனை பார்த்து நீ பரீட்சையில் எழுதிருப்ப, அவனுக்கு எழுதி தர மாட்டியா? பரீட்சையா? ஏண்டா, கணக்கு பரீட்சையில் பேப்பர் மாற்றி குமரேசன் மாற்றியாட்ட மாற்றினதெல்லாம் மறந்துட்டியா? என்னடா இன்னும் ஞாபகத்துக்குள்ளையா? டே கண்ணவனி, டேய் காந்தாமணி, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இது யாரும் தெரியுதா? யாரு? டேய் கண்மணிடா. கண்மணி, எப்படி இருக்க? ச்சே, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க தோட்டத்துக்குள்ள போலாம். இளநீ சூப்பரா இருக்குடா. எல்லாம் நம்ம தோட்டத்தில் உள்ளதான். டேய், எங்கடா வீட்டில் யாரையும் காணோம்? எனக்கு ஒரு புள்ள காலேஜ் போயிருக்கா, பொண்டாட்டி 100 நாள் வேலை போயிருக்கா. நான் அப்படியே காடு மாடு ஆடு வீடுன்னு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். டேய் சூப்பர்டா. பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்டா. அதே உன்னை பார்த்து பத்திரிக்கை வச்சு போலான்னு வந்தேன். உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, உன் புள்ள கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறியோ? இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா உனக்கு? அதான் நானும் காந்தமணியும் இப்ப சம்மந்தி ஆயிட்டோம் இல்லடா. சம்மந்தியா? என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? கோயம்புத்தூர்லடா. ஏண்டா, எல்லாரும் பொழைக்க போன ஊர்ல தான் கல்யாணம் பண்ணீங்களா? சொந்த ஊர்ல கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? சொந்த ஊர்ல வச்சா மட்டும் அப்படியே 10,000 மொய்யை சேர்த்து செஞ்சிட்டு போறியா? வந்து சார். டேய் அவன்லாம் வந்துடுவான். அப்படி வரலன்னா நானே ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்துடுவேன். சரியா? சரி வாடா, நம்ம போய் அப்படி சத்தியோல பார்த்து வந்துருவோம். யாரு? ஊராட்சி தலைவர் சத்திவேலா? அது ஊருக்கு, நமக்கு வெறும் சத்திவேல் தான். வாடா போகலாம். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஏய் மலுப்பாத. ஏன் அவனுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? டேய், அவன் இன்னும் திருந்தவே இல்லடா. ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி நோட்டு வேணும் புக்கு வேணும்னு வீட்டுக்கு வந்தானோ, அதே மாதிரி தான்டா எலெக்ஷன் வந்தா மட்டும்தான்டா வீட்டுக்கு வர்றான். கிழக்கால மேற்கால டெய்லி போறான் வர்றான், ஆனா வீட்டு பக்கம் வரவே மாட்டுக்கான்டா. டேய் அப்படி தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்னா. வாடா போலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் அப்புக்குட்டி, 34 வருஷம் கழிச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சு பத்திரிக்கை வைக்கிறேன். அவசியம் வந்துடணும். அவசியம் வந்துடும்டா. டேய் பாலமுருகா, கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து முந்தின நாளே வந்துடணும். புரிஞ்சுதா? கட்டாயம் வந்துடுவேன் கண்மணி. காந்தாமணி, முத நாளே வந்துடுவேன். டேய் குடியேற போயிடே போட.
டேய் என்னடா அது கெஸ்ட் ஹவுஸ் இப்படி கட்டி வச்சிருக்கான்? டேய் அவன் பெரிய அரசியல்வாதிடா, எல்லாத்தையும் துட்டு வாங்குவான். ஏன் பாரு, இப்போ உன்னைய பார்த்து துட்டு கேட்பான். சொல்லுங்க. வாடா பாலமுருகா, என்னடா இந்த பக்கம்? யாரா இவங்கெல்லாம்? எல்லாம் வேண்டியவங்க தான். வணக்கம் வணக்கம். எதனா பிரச்சனையா? சொல்லுங்க, எதனாலும் பார்த்து பண்ணிக்கலாம். பிரச்சனை தான்டா, நீ எல்லாம் ஊருக்கு தலைவனா இருக்கிறதே பிரச்சனை தான்டா. யார் இவன் என்னையே டா போட்டு கூப்பிடுறான்? தலைவர், இந்த ஊருக்கு வேணா நீ தலைவராக இருக்கலாம், ஆனால் நீ படித்த கிளாஸுக்கு நான் தான்டா தலைவன். என்ன இவனையும் தலைவன்கிறான்? கணக்கு வாத்திட்ட மாட்டி விடக்கூடாதுன்னு இழந்த விடையை லஞ்சமாக கொடுத்தியே, மறந்துட்டியா? அடே கந்தாமணி, என்ன தலைவரே இப்ப ஞாபகம் வந்துருச்சா? வணக்கம் 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 வணக்கம். ஏய் அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்றியடா, வந்து கட்டி பிடிப்பேன்னு நினைச்சேன், கும்பிடு போடுறியடா. தலைவர் எல்லாம் ஊருக்கு தாண்டா, உனக்கு எப்பவுமே நண்பன் தாண்டா. அப்படித்தானே உங்களை கூப்பிடணும் தலைவரே. ஆமா இவங்க டேய் நம்ம கண்மணிடா. கண்மணி நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். வணக்கம். அப்போ இவங்க என் ஒய்ஃப்டா. வணக்கம்மா. வணக்கங்க. சரி சரி வாங்க, எல்லாம் உட்காந்து பேசலாம் வாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ரெண்டு பேரும் சம்மதியா போறீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம். நீ யாராச்சும் கூட டச்ல இருக்கியா? ஓ, எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்குறீங்களா? ஆமா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முஸ்தபா இல்ல, அவன் நம்ம வார்டு தான். அப்புறம் நம்ம சிவரஞ்சனி இல்ல? சிவரஞ்சனி. அவளை காங்கிட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஓ. நம்ம பெருமாள் கடம்பூர்ல இருக்கான். மூர்த்திய அன்னைக்கு தான் பார்த்தேன், அவன் மேல நகரத்துல தோட்டம் வாங்கிட்டானாமா. ஓ. அப்புறம் ரேவதி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்துட்டு கார்ச்சேரியில் போய் செட்டில் ஆயிட்டா. வேற 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 கலைவாணி. அவ ஒருத்தி தான் இங்கேயே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிருக்கா. கலைவாணியை 1 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கந்தமணி நம்பர் நோட் பண்ணிக்க. 6380713800 கூட் பாரு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? கலைவாணிங்களா? ஆமா, கலைவாணி தான். நான் காந்தமணி பேசுறேன்.